நீட் தேர்வில் நடைபெற்ற ஊழலை வெறும் ஊடகங்கள் மட்டும் சொல்லாமல் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஊரறிய உறக்க சொல்ல வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எடுத்திருக்கிற இந்த முயற்சி. இது நம்ம எல்லாரும் ஒருவருடைய கடமை. நம்ம எடுத்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. ஏன்னா பல பேருடைய கனவுகள் கூட நிறைவேறாம போகிறது. ஐயோ நீட் எழுதணுமா, அதனால நம்ம கோச்சிங் போக முடியுமா, இதை படிக்க முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா என்ற மன உளைச்சலுக்கு மாணவர்கள் ஆளாகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், பல உயிரிழப்புகள் நடந்த இந்த நேரத்தில் இந்த முறைகேடு ஒரு கல்வித்துறையே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. மோடி அவர்கள் அரசு செய்யாத ஊழல் செய்யாத இடங்களே இல்லை. இப்ப கல்வித்துறையில வந்துட்டாங்க. ஏன்னா முழு மார்க் எடுப்பது மட்டுமல்ல, வினாத்தாள்களை வெளியே விட்டு அவர்களை மார்க் செய்வது மட்டுமல்லாமல் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை நாம் உறக்க பேச வேண்டும். ஏனால் இது நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். நீட் வேண்டாம், ஒவ்வொரு மாநிலங்களும் முடிவு எடுக்கலாம், அது வேண்டுமா வேண்டாமா என்று ராகுல் காந்தி அவர்கள் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழகத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்று நம்ம குரல் கொடுத்திருக்கோம். இப்பொழுது நம்ம வலு சேர்க்கும் வகையாக உத்தரப்பிரதேசத்திலும் சரி பல மாநிலங்களிலும் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு நாம் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இனி எந்த தவறும் நடக்காமல் இருக்க அரசை கண்டிக்க, முன்னாடி அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்க. இப்பொழுது பாராளுமன்றத்தில் அவர் இணையாக குரல் கொடுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் நம் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அந்த கூட்டணி வலிமையோடு சேர்ந்து கண்டிப்பாக மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வராமல் தடுப்போம். இதை நாம் ஒவ்வொரு வீடுகளிலும் எடுத்து செல்வோம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, மீண்டும் நீட்டுக்காக ஒரு மரணமோ நீட்டுக்காக ஒரு முறைகேடோ இல்லாமல் இருக்கும் ஒரு இந்தியாவை நாம் உருவாக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.